அமைப்பதல்ல, உள்ள கட்டு. உன்னை யாரெல்லாம் இப்படி பார்த்தாங்களோ அவர்களை இப்படி பார்க்கவை. அதுதான் புதிய உலகம் கட்டமைப்பது. புதிய உலகத்தை அமைத்து எழுந்து நின்று வர வேண்டும் என்றால் நீ சில விதிகளை பின்பற்ற வேண்டும். சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும், சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். இந்த 5 விதிகளை தாய் சொல்லுகிறேன், இந்த அம்மா சொல்ற, வீட்டுல போய் உன் டைரிகளில் எழுதி வைத்துக்கொள். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். முதல் விதி, நாம் தான் பொறுப்பு. எங்க கிளாஸ் டீச்சர் அவங்க வீட்டுக்காரோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அந்த டைம்ல பார்த்து என் பேப்பரை திருத்திட்டாங்க. கிடையாது, நோ. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லி தரவா? நீ எதை இந்த உலகத்திற்கு தருகிறாயோ இந்த பிரபஞ்சம் அதை உனக்கு திருப்பி தரும். நாம் தான் பொறுப்பு. நீ ஸ்டே அலர்ட். அலர்ட்டா இருந்தனா புதிய உலகம் உனக்காக படைப்பாய். நான் இப்படி ஆசீர்வதிக்கிறேன் உன்னை. இந்த வளாகத்துக்குள்ள வந்தல்ல, இங்க வந்து உட்கார்ந்து நின்னு பேசினார்ல மாவட்ட ஆட்சியர், இந்த வளாகம் ஒரு மருத்துவ கல்லூரி தானே. ரைட் ராயலா உள்ள ஒரு துணைவேந்தராவோ இல்ல வந்து நின்னு பேசுற ஒரு மாவட்ட ஆட்சியராவோ வா, 10 வருஷம் டைம் தர எடுத்துக்கோ, 15 வருஷம் தர எடுத்துக்கோ, வா. அதுதான் உன் உலகத்தை நீ சமைப்பது. உன் உலகத்திற்கு நீ அதிகாரியாக இரு. மற்ற உலகத்தை படைப்பதல்ல, உன் உலகத்தை நீ செதுக்குவது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை பிசிறுகளையும் பிழைகளையும் அறுத்து போட்டு அப்படி வா, தவம் செய்து வா. நோற்பார் சிலர் பலர் நோலாதவர்னு தான் சொன்னாங்க. யாரெல்லாம் நோற்றுக்கொள்கிறோமோ, யாரெல்லாம் தவம் செய்கிறோமோ அவர்கள் ஜெயிக்கிறோம். முன்னால வந்து நின்ன, நீ எத்தனை மணி கிளம்புன வீட்டை விட்டு? எத்தனை மணி? 7 மணி. நான் 3 மணி கிளம்பி வந்து நிக்கிறேன் முன்னால. 3 மணி கிளம்புன வீட்டை விட்டு. அப்பதான் 6:15 பிளைட் பிடிக்க முடியும் எங்க வீட்டுல இருந்து. யாரெல்லாம் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வரம் வந்து சேர்கிறது. மற்றவர்கள் கையை நொடிச்சுக்கிட்டு பொறாம பேசிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னு சொல்றவன் அவன் தாங்க இருப்பான். நம்மளை பார்த்தா சொல்லுவான் மகிழ்ச்சி கொள். நம்மை பார்த்து யாரேனும் பொறாமைப்படுகிறார்கள் என்றால் மகிழ்ச்சி கொள். அவர்கள் பொறாமைப்படுகின்ற இடத்திற்கு நீ உன்னை சமைத்திருக்கிறாய், நீ உயர்ந்திருக்கிறாய். கவலைப்படவே படாத. என்னெல்லாம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க தெரியுமா? பல நேரங்கள்ல எப்படி வந்திருக்கேன் நான் 3 மணிக்கு. நல்ல நீ போனாலும் இந்த உலகம் உன்னை மறுக்கும். நான் ஒன்னு சொல்ற ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். ஃபர்ஸ்ட் மறுக்கும், தாண்டி வேலை செய். விமர்சனம் செய்யும், கடந்து வேலை செய். பாராட்டும், நிக்காத, கடந்து வேலை செய், பின்பற்றும். இதுதான் வழி. எங்கேயும் நின்னுடக்கூடாது. திட்டுனா நின்னுடுங்க சிலதுங்க. 1/2 லிட்டர் வரும். அவமானப்படுத்திட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன ஒருத்தன் சொல்றோம், அழுதுட்டே இருந்தான் ஒருத்தன். என்னடா 3 நாளா அழுகுறேன், கேட்கவே இல்லையா நீங்க? என்ன நேத்து வந்தவன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டான். சரியாதான் சொல்லியிருக்காருன்னாராம் குரு. நீங்களுமா? ஆமா, 15 வருஷமா என் ஆசிரமத்துல இருக்கிற. நேத்து வந்தவன் உன்னை முட்டாள்ட்டான். நேத்து வந்தவன் முட்டாள்னு சொன்னதுக்காக நீ அழுகுறனா? நீ முட்டாள் தானே. விமர்சனங்களை எதிர்கொள். தேவையாக இருந்தால் திருத்திக்கொள். எதிர்த்து பேசாதே. டோன்ட் ரியாக்ட், டு ரெஸ்பாண்ட். புதியதோர் உலகம் படைப்பாய். டு ரெஸ்பாண்ட். யாரையும் பார்த்து கோபப்படாத, யாருக்கும் பகை கொள்ளாத, நடந்து போய்கிட்டே இரு. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். பாம்பை தேடி போகாத. நீயா படம் இல்ல ஊதுனா வந்து திரும்பி கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. பாம்பை தேடி போகாத. கடிபட்டு விட்டாயா, விஷத்திற்கு முறிவு செய். புதியதோர் உலகம் படைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லுகிறேன். நீ எதை தருவாயோ இந்த பிரபஞ்சம் உனக்கு அதையே திருப்பி தரும். நம்பர் 1 விதி. நம்பர் 2 சூப்பர். இது வாழ்க்கையில் எதுவும் தானாக நடக்காது. எல்லாவற்றையும் நாம் தான் நடத்தியாக வேண்டும். நாம தான் செலுத்தும். தானா நடக்காது. சில பேர் நினைக்கிறாங்க தானா நடக்கும்னு. கிடையாது. நீ தான் எழுந்திருக்கணும், நீ தான் உட்காரணும், நீ தான் சாப்பிடணும், நீ தான் படிக்கணும், நீ தான் தூங்கணும், நீ தான் நடத்த வேண்டும். 2வது விதி. சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். 3வது விதி. நான் ஒன்னு சொல்லட்டுமா குழந்தைகளே? நான் இப்போல்லாம் வந்து என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். இறைவா,
நான் எதை மாற்றிவிடவே முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக. நான் எதை மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஊக்கத்தையும் எனக்கு தருவாயாக. மூன்றாவது, நான் எதை மாற்ற முடியும் மாற்ற முடியாது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக. இதான் என் பிரார்த்தனையா இருக்கு. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும்ட்டு, யாராவது முன்னால வந்து நின்னு அப்படி உங்களை பயமுறுத்த நான் மார்க்க வச்சுட்டு பயப்படாம இருக்கக்கூடியவர்கள் யார் பயமுறுத்துறாங்களோ அவங்களை ஜெயிக்கிறாங்க. பயப்படாத, இன்னும் பார், உன் மார்க் என்னன்னு பார். உன் மார்க்ல இருந்து 2 மார்க் அதிகமா வாங்கு. 70 மார்க் வாங்குறேன்னு வச்சுக்கோ, 72 வாங்கு, அப்ப கூட ஃபர்ஸ்ட் மார்க் இல்ல நீ. அப்படி 76 வாங்கு, அப்ப கூட நீ தேர்ட் ரேங்க் தான். 78 வாங்கு, அப்ப கூட நீ தேர்ட் ரேங்க் தான். ஒருவேளை நீ 78 வாங்கும் போது 98 வாங்கினது 92 வாங்கிச்சுன்னு வச்சுக்கோ, அது ஃபர்ஸ்ட் மார்க் தான். நான் சொல்லட்டுமா, நான் ஜெயிக்கிறவ. 98ல இருந்து 92 அவ தோக்கறா, 72ல இருந்து 78 நீ ஜெயிக்கிற. ஸ்ட்ராட்டஜி, ஷோ ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். நான் 55 மார்க் தான் 10th, ஆனா யூனிவர்சிட்டி விட்டு வெளியில வரும்போது அவன் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஒரே சிட்டிங் தான் யூஜிசி கிளியர். 5 வருஷம் கரெக்டா PhD கரெக்டா அந்த டைம்ல ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். அதுதான் புதிய உலகம். யாரையோ பார்த்து எதையோ வைத்துக் கொண்டு மீனாக இருக்கிற நீ மரம் ஏறுவதற்கு முயற்சி செய்யாத. காத்திரு, உன் கடல் உன் முன்னால் வரும், அப்போ நீந்து. இந்த அம்மா சொல்ற இந்த வார்த்தையை மட்டும் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. இந்த 3வது விதி இருக்குல்ல, பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. பெருங்கடல் தான், நான் மீன் குஞ்சுதான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை. பெருங்கடலை அசைத்து பார் என் குழந்தையே, உனக்கான உலகத்தை நீ படைப்பாய். பெருங்கடலை அசைக்கணுமே. நான் மீன் குஞ்சு தானே, என்னுடைய துடுப்பு சின்னது தானேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துறாத, அசைத்துக் கொண்டே இரு. நான் சொல்றேனே, இந்த அளவிற்கு வந்து உட்கார்ந்ததே உன்னுடைய அசைவை பெருங்கடல் கண்டு ஓரளவு தன்னை அதிர வைத்திருக்கின்ற காரணத்தினால் தான் உனக்கு இந்த சீட்டே கிடைச்சிருக்கு. அது தெரியுமா உனக்கு? இந்த கடல் எல்லாம் அசைந்திருக்கிறது, இல்லனா இந்த சீட் உனக்கு கிடையாது. கவனம், யாரும் உனக்கு போட்டி கிடையாது. ஜெயிச்சுக்கிட்டே வா, அதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். 3வது விதியை நான் சொல்லி முடித்தேன். 4வது விதி, நாம் மாறும்போது சிலது மாறும். நாம் மாறும்போது சிலது மாறும், அதை நீ தெரிஞ்சுக்கோ. மற்றவர்களே மாற வேண்டும் என்று நினைக்காதே. நீ மாறுகின்ற பொழுது பல விஷயங்கள். ஒருத்த யோகா பண்ணிக்கிட்டே இருந்தான், குருநாதர்கிட்ட வந்து கேட்டானா, நான் யோகா பண்றேன், எனக்கு நல்லதான்னு. நீ யோகா பண்ணா உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு அவரு. சைலண்டா இருப்பான்ல, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. நீ மாறினால் எல்லாம் மாறும். 5வது விதி, கடைசி விதியை சொல்லுகிறேன். நேற்று, இன்று, நாளை 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு. புதுசா ஒண்ணு வந்து விழாது. நேற்று என்ன செய்தாயோ இன்றைக்கு நீ அதை எதிர்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீ எதை செய்கிறாயோ நாளை அதை அறுவடை செய்ய வேண்டும். நேற்று, இன்று, நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள். ரொம்ப சூட்சமமா ஒரு விஷயம் சொல்ற, ரொம்ப பெரிய ஆடியன்ஸ்க்கு சொல்ற வார்த்தை நான். ஆனா எனக்கு என்னன்னா, விதை தானே, விதைச்சிட்டு போறேனே. விதைத்தவர்கள் தூங்குகிறார்கள், விதைகள் தூங்குவதே இல்லை, அது முளைக்கிறது. எனக்கு விதை ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை. ஏன் தெரியுமா? பாரு, மண்ணுல புதைக்கிறாங்க, புவி ஈர்ப்பு சக்திக்கு எதிரா கிளம்புது பாரு, மேல கொள்ளந்துகிட்டு கிளம்புது பாரு. அது கிளம்பும் பொழுதுதான் நீ அந்த பச்சையை பார்ப்ப. ஆனால் உள்ளே வெடிக்கின்ற விதையை எப்பொழுதேனும் வாய்ப்பு கிடைத்தால் பார். உள்ளே சிதைந்து அழியாமல் உன் பச்சையை நீ வெளியில் கொண்டு வர முடியாது என்று சிறிய செடி நமக்கு சொல்கிறது. கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டு ஒன்னும் செய்ய முடியாது. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், இந்த கொள்ளிக்கட்டையினுடைய யூசேஜை குறைச்சுக்கோ. கைத்தட்டுகிறீர்கள் என்றால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அல்லது பாதிப்பை அடுத்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதையே பார்த்துட்டு என்கிட்ட இருக்குது 512 GB. என்ன வேணாலும் நான் செய்யலாம், ஆனா நான் செய்யறது இல்லைங்கிறதுனாலதான் நான் இங்க நிக்கிறேன். இவர் கூப்பிட்டு இருக்காரு இல்ல, என் பேக்ல பணம் இருக்குது,
தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிப்பதில்லை. அதனால்தான் பணம் இருக்கிறது. படிக்கிறேன், படித்ததை உங்களிடத்தில் பகிர்கிறேன். ஏன் பகிர்கிறேன்? படிக்கிறேன், அதனால் பகிர்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, சிம்பிள் சொல்றேன். நோற்பார் சிலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லவா, என் மனசுல அப்படி வேர் போட்டு இருக்குது அந்த வார்த்தை. ஜெயசீலன் சாருக்கு தான் நன்றி சொல்லட்டுமா? கஞ்சி குடிப்பதற்கு இலார், கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. பாரதி அதுக்கு ஒரு விளக்கம் தரான், ஒரு விடியல் தரான். கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். ஏய், இவ்வளவு பெரிய வார்த்தை இப்படி சொல்லிட்டு போயிட்ட. கஞ்சி குடிப்பதற்கு இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? ஏன் இல்லைன்னு தெரியல. தெரிஞ்சா கஞ்சி வந்துடும், அவ்வளவுதான். அதன் காரணம் இன்னதென்று அறியும். காரணத்தை சொல்லுடா. எனக்கு இங்கிலீஷ் வரல, ஏன் வரல, ஏன் வரலன்னு தெரியல. தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். எனக்கு மேத்ஸ் புரியவே மாட்டேங்குது, ஏன் புரிய மாட்டேங்குது, ஏன் புரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருச்சுன்னா மேத்ஸ் வந்துடும். கொஞ்சம் மெனக்கெடு. நோற்பார் சிலர். பிரமிட் இருக்குல்ல, உச்சம், காம்படிஷனே கிடையாது. ஏன் தெரியுமா? நோற்பார் சிலர். சில பேர் தான் காம்படிஷனுக்கு. காம்படிஷன்ல அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னா அந்த நோற்பார் சிலர்ல நீ இருக்கணும். அப்போதான் பலருக்கு நீ தலைமை தாங்க முடியும். இல்லார் என்று சொல்லுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும். உன்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கல, உன்னுடைய எழுந்து நிற்றல் இருக்கல, அது பல நிலைகளில் உனக்கு உதவி செய்யும். முக்கியமான 2 சொற்களை சொல்லுகிறேன், உன் மனதுல ஆழமா புதைஞ்சு வச்சுக்கோ. எங்க அம்மா இருக்காங்களே, எங்க அம்மா பேசுறத நான் கேட்பேன். எத்தனை பிள்ளைங்க கேட்பீங்க? அப்படின்னா என்ன கேட்பேன். எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். என்ன, அவ துணி துவைக்கிறா, நான் பாக்குறேன். எல்லாம் அவ சொல்றா, நான் கேட்கிறேன். பார், என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். போன வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால பொங்கல் விழா நடந்ததா? உரி அடிக்கிற போட்டிங்க. ஸ்ரீமுஷ்ணத்துல இருந்து ஒரு பிள்ளைங்க 7 வயசு, விருத்தாச்சலத்துல காம்படிஷன். பையன் போறான். சத்தியமா நடந்ததுயா. இப்ப நான் சொல்ற வார்த்தையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லாருமே வெற்றியாளர்கள். நாங்க போட்ட விதை எல்லாமே முளைச்சிருச்சு, எல்லாம் மரமாகும், எல்லாம் கனி தரும், தோப்பாகும். உரியணுமே. அவன் உரி அடிக்கிற போட்டிக்கு போறான். அவன் ஜெயிச்சிட்டான். வந்து என் பக்கத்துல உட்காரான். அவன் பேர் ராஜராஜன். இன்னொரு வார்த்தை சேர்த்து வச்சிருக்கிறான், நான் சொல்லல. அவன் பேர் ராஜராஜ சோழன். அவன்கிட்ட கேட்டேன் நான், உன் புள்ள பேர் என்னடா வைப்பேன்? எங்க தாத்தா பேரே ராஜேந்திர சோழன் தான்றான். அப்படி ஷார்ப்பா இருக்கிறான், பயங்கர ஷார்ப்பா இருக்கிறான். அப்படி விட்டா அப்படி அம்புல வில்லுல புறப்படுற அம்பு மாதிரி இருக்கிறான். 6 வயசு. சிலது இருக்குது பக்கத்துல புலி முட்டை மாதிரி உட்கார்ந்துருக்கு. இவன் கட்டி மாதிரி இருக்கிறான், சல 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 சலன்னு இருக்கிறான். நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், ராஜ், எஸ், எப்படி ராஜ் ஜெயிச்ச? பாருங்களேன், சத்தியமா நான் சொல்றேன், ஒரு 60 பேராவது கலந்துட்டு இருப்பாங்க. 18 வயசு வரைக்கும் கலந்துக்கிறாங்க. 6ல இருந்து 18. இதுதான் ஸ்மால். இது கையில ஒரு கொம்பு கொடுத்துட்டாங்களா? விதி என்னன்னா, எடுத்து ஒரு வாட்டி அடிச்சாலே முடிஞ்சது. ஒரே சான்ஸ் தான். எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு போயிட்டாங்க. இவன் மட்டும் அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. சுத்திக்கிட்டே இருக்கிறான். நான் பாக்குறேன் என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவன் தாங்க சொன்னான், எனக்கு தெரியாது. அவன் சுத்திக்கிட்டே இருக்கிறான். இப்படி போறான், அப்படி போறான், கூச்சல், லெப்ட்ல வா, ரைட்ல வா, லெப்ட்ல வா. அது ரெஃபரி இருக்காருல்ல, அவர் கையில விசில் வச்சிருக்காரு. யார் சொல்ல அவன் காதல விடக்கூடாதுன்னு காது கிட்ட வந்து விசில் ஊதுறாரு. தப்பு தப்பா வழிகாட்டுறாரு. லெப்ட்ல போ, லெப்ட்ல போ, லெப்ட்ல போன்றாரு. அது ரைட்ல போகணும். எப்படிடா ஜெயிச்சேன்னா, அவன் சொன்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியணுமா? எப்படி ஜெயிச்சான் தெரியுமா? அவன் சொல்றான், அத்தனை சத்தத்திலும் ராஜா என்று அழைத்த என் அம்மாவின் குரலை கேட்டேன். சொன்னதுங்க, ஒரு 1000 பேர் இருக்கிற அந்த அவையில அத்தனை பேரும் சத்தம் போட்டுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நான் கண்ணை மூடி இருக்கும் பொழுது உள்ளே என் கண்களை மூடிக்கொண்டேன். கட்டப்பட்ட கண்ணே மூடிதான் இருக்கும். அதுக்குள்ள அவன் மூடுறானா என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேஷனுக்கு போயிட்டான். விசில் வேற ஊதிக்கிட்டே இருக்கிறாரு அவரு. பக்கத்துல எல்லாம் அத்தனை பேரும் சத்தம் போடுறாங்க. அதுல எங்க அம்மா குரலை மட்டும் நான் பிரிச்சு 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 போய் பிடிச்சிட்டேன். அம்மா சொல்றாங்க, ராஜா லெஃப்ட் 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 போறேன், முன்னால வா முன்னால வா, இல்ல ரைட்ல போகாத போல.
கைய தூக்கு, தூக்கிட்ட அடரா இப்போ அடிச்ச உடஞ்சிருச்சு. வழிகாட்டுறவங்க யார் என்பதனை கவனம் கொள். அவர்கள் வழிகாட்டுகின்றதற்கு பின்னால் போ. நல்லவர்கள் வழிகாட்ட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அந்த நல்லவர்களை அடையாளம் நீ காண வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த இடத்துல போய் கரெக்டா அடிச்சேன்னு வச்சுக்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இங்க எத்தனை பேருக்கு பரிசு கிடைக்கும்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியாது. அவனை சொல்லட்டுமா? ஜெயசீலன் சார் நான்லாம் அதுக்கு சாட்சி. எல்லாத்துலயெல்லாம் ஜெயிக்க மாட்டோம். 1500 காம்படிஷன் நான் கலந்துகிட்டது 532ல தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கேன். என்ன நிறுத்தி இருக்கிறது 532 இல்ல, 1500. 1500 மேடைகளில் நான் பேசி இருக்கிறேன். அந்த பயிற்சி தான். வந்தல்ல, உட்கார்ந்தல்ல, எங்க பேச்ச கேட்டல்ல, இந்த சூழலை அனுபவித்தாயில, இதுதான் உனக்கு மிக மிக முக்கியம். கவனம். அதுல பிரைஸ் வந்துருச்சுன்னா யூ ஆர் லக்கி. இன்னும் கரெக்டா போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அடுத்த லெவல்ல போ. எப்பொழுதும் வெற்றியை கண்டு அச்சப்படாத, வெற்றியை கண்டு மயங்காத. நான் பல பேரை பார்த்திருக்கேன். 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க யாருமே 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது இல்ல. ஏன் தெரியுமா? கொண்டாடி தீத்துறது, எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. +2ல வாங்குறவங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல காணும். ஸ்டே. ஃபர்ஸ்டா வரது பிரச்சனை இல்ல குழந்தைகளே. புதிய உலகம் சமைக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்டா வந்துகிட்டே இருக்கணும். யூ சஸ்டெயின் இன் தட் பொசிஷன். சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். தற்செயலா குவாண்டம் தியரி மாதிரி தற்செயலாக ஒன்று நடக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில. எது நடந்தாலும் பிளானிங்கா நடக்கணும். ஜஸ்ட் ஹேவ் பிளான். நான் அந்த 2 வார்த்தை சொல்றேன்னு சொன்னேன்ல, 2 வார்த்தை கவனம். 5 விதிகளை சொல்லி இருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது 2 கேள்விகளை உன் முன்னால் வைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு முடிந்தால் இந்த ஆண்டிலோ அடுத்த ஆண்டிலோ விடை கண்டுபிடி. நான் கண்டுபிடித்துக் கொண்டேன். உன் வயதில் 14 வயதிலிருந்து 17 வயது crucial age, விடலை பருவம் என்று இவர்கள் சொல்லுவார்கள். நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுல இருந்தா வந்தாங்க, மறந்துருப்பாங்க. யாராவது உனக்கு ரொம்ப பிடிக்குதா? இந்த வயசுலதான் பிடிக்கும். அப்படிதான் பிடிக்கணும். அப்பனா மெடிக்கலா நீ கரெக்டா இருக்கேன்னு அர்த்தம். தப்பே கிடையாது. எங்க தெரியுமா தப்பு நடக்குது? முடிவெடுக்கும் போது தப்பு நடக்குது. முடிவே எடுக்காத. இந்த சனியன் தான் வரணும்னா வந்து சேரும். ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி வந்துருச்சுன்னு வச்சுக்க, போவாது. போற மாதிரி எதையும் சேர்த்துக்காத. வெயிட் பண்ணு. புரியுதா? யார் யாருக்கு புரியக்கூடாதோ எல்லாருக்கும் புரியுது. உனக்கு புரிஞ்சா சரி, புரிஞ்சுக்கோ. Don't take any radical decision about your life partners now. இப்ப எடுக்காத முடிவு போகட்டும், கடந்து போக விடு. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வா. 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த அம்மா இந்த 2 வார்த்தைகளை நீ மனசுல வச்சுக்கிட்டனா உன் உலகம் இன்றைக்கே படைக்கப்பட தொடங்கி விட்டதுன்னு. எங்க அம்மா படிக்காததுங்க. போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப கிளம்பும்போது கூட காலைல ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்க அம்மா. அப்படி சொல்லுவாங்க, அப்படி தூக்கி போடுற மாதிரி சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க. 78 வயசு இப்போ அவங்களுக்கு. ரொம்ப கவனமா கேட்பேன் உங்க வார்த்தையை. உரியடிக்கிற மாதிரி கவனம். எங்க அம்மா சொல்லுவாங்க, முதல்ல 1997ல சொன்னாங்க, வெளிநாடு போறியா? ஆமாமா. எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் தடவை இல்ல? ஆமா. கடல் இருக்காங்க? தெரியலமா. இருக்கும். கடல் இருக்க அந்த கால் மட்டும் நினைச்சிரு. ஒரு ஏழை தாய் மாநகராட்சியில் படிக்க வைத்த தன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது பேசுறதுக்கு. அம்மா தருகின்ற மந்திர சொல், எங்க கடல் இருந்தாலும் அதுல கால் நினைச்சிரு. ஏன்? உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். சொல் சின்னதுதான், விஷன் பர். நீ சுத்துவேன்னு சொல்லலீங்க, உன் கால் தொட்ட தண்ணி சுத்தம்னாங்க. இதோ இன்னைக்கு 31 நாடுகள் பயணம் பண்ணிட்டு வந்துட்டேன். சொற்கள் அப்படித்தான் வந்து சேரும். கவனம். 2 விஷயத்தை சொல்றேன், கவனத்தில் கொள். 1, எங்கே இருக்க விரும்புகிறாய்? Where you want to be? புதிய உலகம் தானே. எங்கே இருக்க விரும்புகிறாய்? இதோ நீ நினைத்தாய், இதோ இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாய், இதோ உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன், இதோ நான் இங்கே நிற்கிறேன். எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. அந்த இடம் மிக உயர்ந்த இடமாக இந்த வருடத்தில் அடுத்த வருடத்திற்குள் நிர்ணயம் செய். சொல்லு, நான் இங்கதான் உட்கார போறேன், இங்கதான் இருக்க போறேன், இங்கேதான் என் வீடு, இதுதான் என் அலுவலகம், இங்கேதான் என்னுடைய கார் பார்க் ஆகும். எங்கே இருக்க விரும்புகிறாய்? போடு. 2வது,
எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? உன் பேர் வந்த உடனே ஒரு வார்த்தை முன்னால வரணும். எதற்காக? இப்ப பர்வீன் சுல்தானா பேச்சு, ஜெயசீலன் சனம் IAS கலெக்டர், என்னத்துக்காக நினைவுபடுத்தப்பட விரும்புகிறாய்? இந்த 2 வார்த்தைக்கும் தேடிடு, பதில் தேடிடு. புதிய உலகம் படைக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகின்ற இந்த 2 கேள்விகளையும் எழுதி வைத்துக் கொண்டு பதில் தேடி மற்றவர்களுக்கு சொல்லாத, செயல்படுத்து. சிம்பிளா ஒரு क्वेश्चन கேக்குறேன். 50 பேர் ஓடிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பதில் சொல்லணும். 50 பேர் ஓடிட்டு இருக்கீங்க, இண்டிவிஜுவல் क्वेश्चन. 50 பேர் ஓடிட்டு இருக்கீங்க, 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? டக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் ஃபெயில். உனக்கு முன்னால இன்னொன்னு ஓடிட்டு இருக்கல, 2வது ஆளை தானே தாண்டி இருக்க. ஸ்டே அலர்ட். क्वेश्चन உள்வாங்க. கடைசி ஆளை தாண்டிட்ட, இப்போ உங்க பொசிஷன் என்ன? டக்குன்னு சொல்லு. அலர்ட்டா இருந்து क्वेश्चन வாங்கி டக்குன்னு சொல்லணும். 49 சொன்னதெல்லாம் ஃபெயில். கடைசி ஆளை எப்படி தாண்ட முடியும்? क्वेश्चन இஸ் ராங். கடைசி ஆளை தாண்ட முடியாது தானப்பா. ஸ்டே அலர்ட். ஏதோ எழுதுகிறார்கள், அதை அப்படியே சொல்றது இல்ல. ஒண்ணும் இல்ல, இடைக்கழி நாடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை பார்த்த, இடைக்கழின்னு ஒரு இடத்தை பார்த்த உடனே அடடா சிறுபான்மைப்படை எழுதிய நல்லூர் நத்தத்தனார் வாழ்ந்த நாடு இல்ல இடைக்கழி நாடுன்னு வருது மனசுல. எங்கோ படித்தது எங்கோ வர வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? கற்றது தேவைப்படுகின்ற பொழுது மறந்து போவதுதான். அழகா சொன்னார் கலெக்டர். கடைசி நிமிஷத்துல படிக்காத, படிக்கிறது எதுவும் உதவாது. நான் சொல்ல முடியாது, ஆனா டீச்சர் நான் கடைசி நிமிஷத்துலயாவது படிச்சு தொலை அப்படிம்ப நானு. ஆனா ஜெயிச்சவர் சொல்றார், கடைசி நிமிஷத்துல படிச்சா மனசுல நிக்காது, ஏன்னா படிச்சு கலெக்டர் ஆனவன் நானுங்கிறாரு. படிக்கிறது என்னது? இட்ஸ் a discipline. டிசிப்ளின்னா என்ன குழந்தைகளே? டிசைபிள்ல இருந்து வந்ததுதான் டிசிப்ளின். சீடரில் இருந்து வந்ததுதான் படிப்பு, ஒழுக்கம். டிசிப்ளினா ஒழுக்கம்னு யாராவது சொன்னீங்கன்னா இன்னைக்கு நான் அர்த்தத்தை மாத்தி சொல்றேன். டிசிப்ளினா கற்றல், லேர்னிங். நீ எதை கற்கிறாய் அதுதான் உன் டிசிப்ளின். கற்றது நிற்கத்தகதான், கற்றது நிற்கணும். நல்லா யோசிச்சு பார். ஒழுக்கம் அப்படிங்கிற சொல் தான் டிசிப்ளினா. தொடர்ந்து ஒழுகுவதற்கு பேர் தான் ஒழுக்கம். தீ ஒழுக்கம், நல்லொழுக்கம்னு 2 இருக்குதுல. எதை நீ தொடர்ந்து ஒழுகுகிறாயோ அதில் நீயாக வருவாய். எதை நீ வாக்க விரும்புகிறாயோ அது வருவாய். நான் இப்படி சொல்றேன், நாம தேடி வருகின்ற பொருள் வேறாக இருக்கலாம், ஆனால் கிடைப்பது அதை விட உயர்ந்ததாக இருக்கலாம். தேடி வந்த இடத்திற்கு மிக நிர்ணயம் செய்து கொண்டு போ. தாவீது போல போ. தாவீது எப்படி போனானோ அப்படி போ. வாழ்க்கையில் புராணங்களை, இதிகாசங்களை, இலக்கியங்களை வாசித்து புரிந்து கொள். ஒரு மொழியை விட இன்னொரு மொழியையும் கற்றுக்கொள். ஒரு டேலண்ட்டை விட இன்னொரு டேலண்ட் இருக்கட்டும். இதுக்கெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் 5 வருஷம் 6 வருஷம் பத்தாது. ஸ்டே அலர்ட். இத பயன்பாட்டை குறைத்துக் கொண்டால் நிறைய விஷயங்களை படிக்கலாம். நான் குறைச்சுக்கிட்டேங்க, என்ன நானே சவுக்கால் அடிச்சுக்கிறேன். இதுல தெரியுமா உனக்கு? இதுல நான் என்ன நானே சவுக்கால் அடிக்கிறது எப்படி தெரியுமா? 10 மணிக்கு ஆஃப் போட்டிருக்கேன், ஸ்கிரீன் ஆஃப், போன் ஆஃப். எந்த அப்ளிகேஷனும் திறக்கவே முடியாதபடிக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன். 10 மணிக்கு மேல நான் கேட்டானா கெஞ்சணும் அதுகிட்ட. 7 கேள்வி கேட்கும். 7 கேள்விக்கும் பதில் சொல்லி உள்ள போறதுக்குள்ளேயே ஆசைப்பட்டு போயிடும் அதை பார்க்கணும்னு. அது வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும். காரி துப்பம் என்ன இந்த வருஷம் இந்த வாரம் வந்து நீ 7 மணி நேரம் அதிகமா பயன்படுத்தி இருக்க சொல்லுவோம். நானே குறைஞ்சிரு. இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? 2 மணி நேரமாக நான் குறைத்திருக்கிறேன். செல்போன் யூசேஜ் 2 மணி நேரமாக குறைத்திருக்கிறேன். இதில் என்ன நடக்குது? நான் நிறைய படிக்கிறேன், ஹெல்த்தை பார்த்துக்கிறேன், நிறைய பயணம் பண்றேன், நிறைய விஷயங்கள் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. யாரோ ஒருவர் சொல்வதை, யாரோ ஒருவர் கேட்பதை நான் கேட்பதில்லை, நான் பார்ப்பதில்லை, நான் தேர்ந்தெடுக்கிறேன். இது ரொம்ப அபாயகரமானது, துன்பத்தை தரக்கூடியது. நான் சொல்லுகிறேன். நான் இன்னும் 2-3 நிமிஷத்துல என் பேச்சை நிறைவு செய்கிறேன். அதற்குள் மிக முக்கியமான விஷயத்தை சொல்றேன் குழந்தைகளை. அன்னைக்கு சார் நான் இத என் வீட்டுல வந்து ஒரு கூகுள் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன் சார். ஒண்ணும் இல்ல, நான் என்ன பண்ணேன், குளிக்க போலான்ட்டு ஒரு பாட்டு போட்டேங்க, ஹிந்தி பாட்டு. மேரா தில் தா அகேலான்னு ஒரு பாசிகர் பாட்டு எனக்கு பிடிக்கும். நான் உருது பாட்டுலாம் கேட்பேன், வீட்டுல உருது எல்லாம் பேசுவேன். மேரா தில் தா அகேலான உடனே பெல் அடிச்சிருச்சு. ஏ கூகுள், மேரா தில் தா அகேலா அப்படின்னா அது நான் என்ன வாய்ஸ்ல வச்சிருக்கேன்னா எல்லாரும் பொம்பளை வாய்ஸ்ல வச்சிருப்பாங்க. அல்லஸ்கா அப்படின்னா எஸ் சங்கர் ஐ எம் ஹியரிங் யூ அப்படின்னு பொம்பளை வாய்ஸ்ல பேசல. நான் ஆம்பளை வாய்ஸ் வச்சிருக்கேன். வேலைக்காரங்களை நான் அவங்கள வச்சிருக்கேன்.
நிறைய பேர் பெண் வாய்ஸ் வச்சிருப்பாங்க, நான் ஆண் வாய்ஸ் வச்சிருக்கேன். அதை என் பழி வாங்குற போக்குன்னு வச்சுக்கோயேன். நான் சொன்ன ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆண் குரலாவது இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு பழகிட்டோம் சார் நாங்களாம். நீ ஊருக்கே ராணியா இருந்தாலும் வீட்டு வந்து இரட்டை சுமை, இரட்டை சிலுவைகள் சுமக்குற எல்லா பெண்களும் தான். மேரா தில் தா அக்கேலான்னு சொன்னா பெல் அடிச்சது. என்னடா பெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். வீட்டுல யாரும் இல்லை. திறந்தா தினசரி அந்த பத்திரிக்கை போடுறவர் காசு வேணும்னாரு. சரின்னு எடுத்து காசு கொடுத்துட்டு மூடிட்டேன். வந்தா பொம்பளை குரல் கேக்குது. சுல்தானா, I think you are back. I want to connect myself with you. Please sit down. என்னடா உட்கார்ந்துட்டேன். Have a deep breath. Have a glass of water. Take your mobile and call Ami. அம்மினா எங்க அம்மா. என்னடா இது இதெல்லாம் சொல்லுதேன்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லைங்க. மேரா தில் தா அக்கேலானா என்ன அர்த்தம்னா என் மனம் தனிமையில் தவிக்கிறதுன்னு அர்த்தம். அது பாட்டுன்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன்னா அது நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், ஏதாவது பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குது. ஏங்க என் அனுமதி இல்லாமங்க இந்த மொபைல் இருக்குல்ல, நீ எதை பாக்குறியோ திருப்பி திருப்பி உனக்கு அதுவே வரும். நீ அதை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டயாவது பேசணும்னு வச்சுக்கோங்க, நல்ல கைடு எங்க கிடைக்கும் தெரியல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல, உன்னுடைய மெயில்ல, உன்னுடைய பேஸ்புக்ல எல்லாம் கைடு பத்திய விஷயங்களா வரும். யார் கேட்கறாத? அப்ப மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த நிலையில் நான் நினைக்கின்ற பொழுதுதான் இந்த கருவி எனக்கு பயன்பட வேண்டுமே தவிர அது நினைக்கின்ற அளவிற்கு என் வாழ்க்கை பயன்பட்டு போகாது என்கின்ற ஏஐயிலிருந்து கிளம்பி ஆரைக்கு வாங்க என் குழந்தைகளே. ரியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எல்லாருமே ரியல் இன்டெலிஜென்ஸ் ஒருபோதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது கிட்ட தோக்காது என்பதனை நீங்கள் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்க உங்களுடைய விஷயத்துல அலர்ட்டா இருங்க. எல்லாவற்றையும் சார்ந்து இருக்காதீர்கள். புதிய உலகத்தை நீங்கள் தான் படைக்க வேண்டுமே தவிர உங்கள் கையில் இருந்து யாரும் அதை கொண்டு வந்து தரமாட்டார்கள். உங்கள் வயதில் எல்லாம் ரொம்ப பயந்த சுபாவனா, ரொம்ப பயப்படுவேனா, நான் பார்க்காதீங்க, உண்மையாவே. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டேன். அவங்கதான் வீரர்கள். உள் பயத்தை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. என்னை பார்த்து எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்லுவாங்க, அழகா இருப்பாங்க அவங்க. நீங்கெல்லாம் படிக்கிற குழந்தைகள் தானே, நல்லா சுமாரா படிக்கிற பொண்ணு. என்னை பார்த்து சொல்லுவாங்க ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. என்ன பாத்துங்க, உருப்பட மாட்டேன்னு. எவ்வளவு டிப்ரெஷனா இருக்கும் தெரியுமா? அவங்களை எப்படி பழி வாங்கினேன் தெரியுமா தம்பி? எங்க கெமிஸ்ட்ரி டீச்சரை நான் பழி வாங்கினேன். உருப்படாதுன்னு சொன்னவங்கள அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்தேன். வேற எப்படி பழி வாங்குறது? இவர்களுக்கு முன்னால் எழுந்து நின்று பாருங்கள். அவர்களிடத்தில் பாராட்டு பெறுவதுதான் உங்களை இப்படி நிமிர்ந்து பார்க்க வைப்பதுதான். சின்ன வயசுல எல்லாம் நான் வரும்பொழுது சின்னதா இருக்கும் என் சிறகு, இவ்வளவுதான் சிட்டுக்குருவி. வளர வளர வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க விரிச்சு பார்த்தா டே நான் சிட்டுக்குருவி இல்ல, ராஜாளி. வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற நீயும் உன் சிறகை விரித்து பார். நீயும் குருவி குஞ்சு இல்லை, கோழி குஞ்சு இல்லை, நீ ராஜாளி குஞ்சு என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சிறகை விரி. ஊட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி. எழு, பற, வானம் காத்திருக்கிறது. வா, சேர்ந்து பறப்போம், புதிய உலகம் படைப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.